அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓபிஜி டெர்மினாலஜி. அதாவது ஓபிஜியில் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. நம்ம சிம்பிளாக வந்துட்டு ப்ரெக்னன்சி, லேபர் அது ரிலேட்டடாக என்ன டெர்மினாலஜிஸ் இருக்குன்றதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ நல்லி பேரா அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லி அப்படின்னா வந்து ஜீரோ, நல்லினா வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். பேரா அப்படின்னா வந்துட்டு அது ரிலேட்டட் டு த டெலிவரி. இப்போ நல்லி பேரா அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ப்ரெக்னன்சியை வந்துட்டு who has never completed a pregnancy to the stage of viability. அதாவது அவங்க ஒரு டைம் கூட வந்துட்டு டெலிவரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கல அப்படின்ற அர்த்தம் தான் வந்து அந்த நல்லி பேரா அப்படின்னா. இப்போ பேரா அப்படின்னா வந்துட்டு வயபிள் டெலிவரியை தான் வந்துட்டு பேரா அப்படின்ட்டு சொல்லுவோம். வயபிள் டெலிவரினா வந்துட்டு ஆஃப்டர் பர்த் த பேபி ஹேஸ் டு பி அலைவ், அதை தான் வந்துட்டு வயபிள் டெலிவரி அப்படின்ட்டு சொல்லுவோம். நல்லி பேராவில் வந்துட்டு அவங்க நல்லி பேரா அப்படின்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த டெலிவரியும் வந்துட்டு பண்ணலை இது வரைக்கும், அதை தான் வந்துட்டு நல்லி பேரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க, பட் அபார்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ ப்ரைமி பேரா அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வந்து டெலிவரி வந்துட்டு கொடுக்குறாங்க, அதுதான் வந்துட்டு ப்ரைமி பேரா. ஒரு டைம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டெலிவரி ஆகிருக்கு, ஒன் வயபிள் சைல்டுன்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்துட்டு ப்ரைமி பேரா. அது வந்துட்டு ப்ரைமி பேரா அப்படின்னா வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டாக வந்துட்டு டெலிவரி கொடுக்குறாங்க. பட் அது ட்வின்னாக இருந்தாலும் ட்ரிப்ளெட்டாக இருந்தாலும் அந்த டெலிவரியை வந்துட்டு நம்ம சிங்கிள் P1 அப்படி தான் எழுதுவோம், P2 P3லாம் எழுத மாட்டோம். அதை தான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு லைனில். நெக்ஸ்ட். ஸோ மல்டி கிராவிடா அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டு குழந்தை வந்துட்டு பிறந்திருக்கு அவங்களுக்கு, அதாவது ப்ரெக்னென்ட் ஆகியிருந்திருக்காங்க. கிராவிடா அப்படின்னா வந்துட்டு ப்ரெக்னன்சியை வந்துட்டு குறிக்கும். ப்ரைமி கிராவிடா அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கன்சீவ் ஆகுறாங்க, அவங்கள வந்து ப்ரைமி கிராவிடா அப்படின்ட்டு சொல்லுவோம். மல்டி கிராவிடா அப்படின்னா வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்துட்டு கன்சீவ் ஆகிட்டு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ கன்சீவ் ஆகுறாங்க, அதுதான் வந்துட்டு மல்டி கிராவிடா அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? அதை வந்துட்டு அதாவது அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை அபார்ஷன் ஆகியிருந்தாலும் சரி, அவங்கள மல்டி கிராவிடா அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுவோம். பிகாஸ் கிராவிடா வந்துட்டு ப்ரெக்னன்சியை வந்துட்டு குறிக்குது. சரிங்களா? பார்ச்சூரியன்ட் அப்படின்னா வந்துட்டு உமன் வந்து லேபரில் இருக்கிறாங்க, அதை தான் வந்துட்டு பார்ச்சூரியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். லேபர் வந்துட்டு பீரியடில் இருக்கிற விமனை வந்துட்டு இன்ட்ரானட்டல் பீரியட் வந்து பார்ச்சூரியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் நல்லி கிராவிடா அப்படின்னா வந்துட்டு அந்த விமன் வந்துட்டு ஒரு டைம் கூட வந்துட்டு கன்சீவே ஆகலை, அதை தான் வந்துட்டு நல்லி கிராவிடா அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? நல்லி கிராவிடா இஸ் ஒன் ஹூ இஸ் நாட் நெவர் ஹாஸ் பீன் ப்ரெக்னென்ட். அவங்க வந்துட்டு ஒரு டைம் கூட வந்துட்டு கன்சீவ் வந்துட்டு ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அவங்கள வந்து நல்லி கிராவிடா அப்படின்ட்டு சொல்லுவோம். ப்ரைமி கிராவிடானா நான் ஆல்ரெடி சொன்னது தான். ப்ரைமி கிராவிடானா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கன்சீவ் ஆகுறாங்க. மல்டி பேரா அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டைமோ இல்லை வந்துட்டு 2 டைம் அவங்களுக்கு டெலிவரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன் ஹூ ஹேஸ் கம்ப்ளீட்டட் 2 or more ப்ரெக்னன்சி டு த ஸ்டேஜ் ஆஃப் வயபிலிட்டி. மல்டி பேரா அப்படின்னா வந்துட்டு அவங்க 2-3 டைம் வந்துட்டு கன்சீவ் ஆகிட்டு குழந்தை வந்துட்டு டெலிவரி பண்ணியிருப்பாங்க, அவங்கள தான் வந்துட்டு மல்டி பேரா அப்படின்ட்டு சொல்கிறோம். பியூபேரா அப்படின்னா வந்துட்டு அந்த பியூப்பரியம் பீரியட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த பியூப்பரியம் பீரியட், அந்த ஃபஸ்ட்டு பீரியடை வந்துட்டு பியூப்பேரா அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஜஸ்ட் கிவன் த பர்த் immediate soon after the intranatal period there will be start the puerperium period, அதை தான் வந்து பியூப்பேரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிராண்ட் மல்டிபேரா அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ப்ரீவியஸாக முன்னாடி வந்துட்டு 4 இல்லை அதுக்கு மேலே நிறைய குழந்தை வந்துட்டு டெலிவரி பண்ணியிருந்தாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கிராண்ட் மல்டிபேரா அப்படின்ட்டு சொல்லுவோம். யூஸ்வலாக வந்துட்டு டெஃபைன் எப்படி சொல்லுவாங்கன்னா, ப்ரீவியஸ் 4 or more viable birth, கிராண்ட் மல்டிபேரா. ப்ரெக்னென்ட் மதர் ஹூ ஹேஸ் காட் ப்ரீவியஸ் 4 or more viable birth, that we can call it as கிராண்ட் மல்டிபேரா. சரிங்களா?